இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நான் வேதியர் பணியை விட்டு விலகி நான் ஓட்டுநராக பணி செய்துக்கிட்டு இருக்க காலம் அப்படி. அப்பொழுது ஒரு கெஸ்ட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நான் வெளியே பயணம் காரில் போயிட்டுருக்கிறேன். அப்போ அந்த காரில் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குடும்பம் ஒரு ஊருக்கு பயணம் பண்ணி போகிறாங்க. அப்போது அதில் குழந்தைகளும் அடங்கும். அந்த குழந்தைகளுக்கு அவருடைய காரில் இருக்கிற தாத்தா என்ன பண்ணுறாரு, வயல்வெளியை காட்டுறாரு. இது பார்த்தீங்களா, இதுதான் வயல் ஃபீல்டு. இந்த பயிர் பார்க்குறீங்க பாருங்கள், இதுலேருந்து தான் அரிசி வரும், ரைஸ் இதுலேருந்து தான் வரும் என்று அந்த நெல்மணிகளை காட்டி சொன்னார். அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன குட்டி குழந்தை, ஒரு பெண் பிள்ளை தான். அந்த பிள்ளை கேட்குறா, கிராண்ட்பா, அரிசி இதுலேருந்து தான் வரும், ரைஸ் இதுலேருந்து தான் வரும், ரைஸு ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க என்று கேட்குறார். அரிசி விளையாது, அது ஏதோ ஃபேக்ட்ரியில் செஞ்சு வருதுன்னு நினச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்தினேன். அவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த நெற்கதிரில் கொஞ்சம் உருவிக்கிட்டு வந்தார். அந்த நெல்லை பிரித்து காட்டுறாரு, எங்கே பற்றியா அந்த அரிசிப்பா ரைஸ்ப்பா உள்ள. இப்போ அந்த பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க, ஆமாம் இல்லை, ரைஸ் இப்படி தான் உருவாகுதா. அப்புறம் பண்ணுறாரு அவர், அந்த விவசாயத்தை பற்றி சொல்கிறார். விவசாயிகள்லாம் நிலமாக இருக்கும், அதில் அவங்க உழுது இலையெல்லாம் போட்டு உரம் போட்டு தழை போட்டு தண்ணி பாய்ச்சி இதில் இவ்வளோ சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த நெல்மணி அப்படி போடுவாங்க. அந்த குட்டிலேருந்து அப்படியே வளர்ந்து இவ்வளோ பெருசாகி அது பெருசாகி வர வரைக்கும் அந்த உழவர்கள் அந்த விவசாயிகள் அதை பாதுகாப்பாங்க சொல்லிட்டு வராரு. அப்போ அந்த பிள்ளைக்கு புரியுது, ஓஹோ, அப்போ இப்படி தான் ஒன்று உருவாகுதா என்று அந்த குழந்தை அதை உள்ளூர் அதை உணர்ந்து அதை சொல்றதை நான் காதால் கேட்டேன். சகோதரர்களே, ஒரு பிறப்பு, ஒரு உயிர் எங்கிருந்து உருவாகி வருது அதை சொல்லுகின்ற பொழுது தான் அதனுடைய மகத்துவம் தெரிய வரும். அவ்வளோ எதுக்கு நம்ம வீட்டில் தாய்மையை சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாயை நம்ம உதாரணமாக சொல்லும் பாருங்கள், நீ இப்படி தான் முன்னே இருக்கும்போது எப்படி தான் கஷ்டப்பட தெரியுமா, நான் நீ வயிற்றில் இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இல்லையா. இப்போ தாய் சொல்லும் பொழுது அந்த தாய்மையினுடைய பெருமை நமக்கு தெரியுது. இந்த ஒரு நிலையைத்தான், இதை போன்ற நிலையைத்தான் இன்றைக்கு என்ன பண்ணுறாரு பவுலடிகளார் ஏத்தன்ஸ் நகர மக்களுக்கு சொல்கிறார். ஏதன்ஸ் நகரம் கிரேக்க தலைநகரம். மாபெரும் அரிஸ்டாட்டில் போன்ற மாபெரும் ஞானிகள் உருவான நகரம் அது. அந்த நகரத்திலே போயிட்டு பவுல் பதிக்கிறார். உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் கடவுள். அவர் ஒரே ஒரு மனிதரை ஆதாமை படைத்து அதன் வழியாகவே இந்த உலக மனுக்குலம் அனைத்தையும் உருவாக்கிறார் என்று. அப்போ நீங்கள் உங்களுடைய பிறப்புக்கு காரணம் ஆண்டவர் என்று சொல்கிறார் பாருங்க. இந்த வார்த்தைகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சில பேர் திட்டுறாங்க, சிலர் ஆண்டவரை ஏற்று மனம் மாறி வர்றாங்க. சகோதரர்களே, அதாவது இதான் போதனா முறைன்னு சொல்லுவார்கள். நம் கடவுளை எப்படி நம்ம புட்டு கொடுக்க போகிறோம், நற்செய்தியில் பார்க்கணும். இன்னைக்கு தூய ஆவியார் உங்களுக்கு உண்மையினை கற்றுக் கொடுப்பார், உண்மை வழியை உங்களுக்கு காட்டுவார்னு ஏசப்ப சொல்கிறார் பாருங்க. பார்ப்போம், நான் போயிட்டு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்னு. அப்படி கற்றுக்கொண்ட சீடர்கள் தான் கற்றுக்கொண்ட அந்த உண்மையை, அந்த இறை வாழ்க்கையை எப்படி அவங்க பிட்டு கொடுத்தாங்கன்னு பாருங்க. பார்ப்போம், உங்களுடைய மூலம் ஆண்டவர், அங்கிருந்து தான் புறப்பட்டு நீங்கள் வரீங்க. அதில் இன்னொரு ஒன்று யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு போதைக்கு போகும்போது பிற மத சகோதரர்களை, பிற சபை சகோதரர்களை இழிவாக பேசுறது ரொம்பவும் சகஜமாக போச்சு. சிறப்பாக பிரிவினை சபை சகோதர சகோதரிகள், ஒரு இந்து சகோதர வீட்டுக்கு போகிறான், நீ இப்படி வச்சிருக்கிற, அப்படி எப்படி. ஒரு இஸ்லாமிய சகோதர வீட்டுக்கு போனால் நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்த மாதிரி பேசுவாங்க. கத்தோலிக்க வீட்டுக்கு வருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுரூபம் வச்சுருக்கீங்க, இந்த சிலையை வச்சு கும்பிட்றீங்க அப்படி. இதுவாக போத நம்புறை. நான் பவுல்கிட்ட கற்றுக்கணும், நான்
இங்கே பாருங்க பார்ப்போம், யோதஸ்நகரில் நிறைய மாடங்கள் உண்டு. மாடங்கள் நிறைய சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கு வணங்குறாங்க அவங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வச்சுக்குமே. ஏதாச்சும் ஒரு மழைக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், அது வச்சுக்குமே. நிறைய கடவுள். இது எல்லாத்தையும் பவுல் பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஒரே ஒரு மடம் காலியாக இருக்குது அங்கே. அப்போ கேட்குறாரு, இது என்ன அந்த மாடத்தை காலியாக விட்டுருக்கீங்க, எந்த சிலையும் உள்ள வைக்கலையே நீங்கள் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த காலி இடம் யாருக்கு தெரியுமா? இந்த கடவுளையெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது பெயர் தெரியாத கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு தான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. இப்பயும் பாருங்கள், மற்ற கடவுளையெல்லாம் பவுல் நிந்திக்கலை, தூஷிக்கலை, அதையெல்லாம் விட்டார் பாருங்க. அவருடைய போதனா முறையை பாருங்க. அப்படியா, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பெயர் தெரியாத கடவுள் அவர்தான் என்னுடைய கடவுளான இயேசு கிறிஸ்து என்று அங்கே இயேசு ஆண்டவரை வைத்து போதிக்கிறார். சகோதரர்களே, கடவுளுடைய வார்த்தையை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவிக்கணும் போல் சொன்னார். அது செய்தார் பாருங்க. இங்கே எப்படி உங்களுக்கெல்லாம் மூலம் ஆண்டவர், உங்களுடைய முதல் புள்ளி ஆண்டு அங்கே தானே இப்போ புறப்பட்டு வரீங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம், உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. கீழே வாசிக்கிறாங்க, நீங்கள் பிள்ளையாக இருப்பதால் பண்ணுங்க, உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்குறாரு. உங்களுக்கு சாப்பாடு, உணவு, உங்களுக்கு திடம், நீங்கள் குடியிருக்கின்ற இடம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நீங்கள் அவரை தேடணும். தட்டி தடவையாவது நீங்கள் ஆண்டவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் சேரணும். அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணும் பார்ப்போம். சகோதரர்களே, கடவுளை அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு மூலம் நம்முடைய ஆண்டவர் யாவே இறைவன். இந்த உலகத்தினுடைய முதல் புள்ளி அவர். அங்கிருந்து தான் அனைத்தும் புறப்பட்டு வந்துச்சு. இதை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? போதிக்கணும். இவ்வாறு பவுல் போதித்தார். அநேக மக்கள் ஆண்டோடு வந்தாங்க. நாம் சிந்திச்சு பார்ப்போமே, நாமளும் போதிப்போம். போய் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லி போதிப்போம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் வார்த்தை அறிவின்னு பவுல் சொன்னார். அறிவிப்போமே, உண்மையை சொல்லி அறிவிப்போமே. மக்கள் உண்மையை சொல்லுவோம், ஆண்டோட இரக்கத்தை சொல்லுவோம், ஆண்டவர் மன்னித்த நிகழ்வுகளை சொல்லுவோம். எவ்வளோ சொல்லுவோம் நம்ம? ஆண்டவரை அன்னத்தில் அரைஞ்சான், ஏன் அடிக்கிற, நான் என்ன தப்புன்னு சொல்லு, எல்லாம் ஏன் அடிச்சு கேட்கிறேன். ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு, மன்னிக்கும் ஆண்டபடி ஆண்டவர். இவர் ஆண்டவருடைய இரக்க குணங்களை சொல்லி போதிப்போம். நிச்சயமாக அதை உள்ளூர் உணர்ந்த மக்கள் நிச்சயம் திரும்பி வருவார்கள். நம்ம விதைப்போம், ஆண்டவர் வார்த்தை விதைப்போமே. சில ரோட்டில் விடும், பறவை சாப்பிட்டு போட்டோம். சில பாறையில் விடும், காஞ்சி போட்டோம். சில முச்செடியில் விடும், நெருக்கட்டும், போட்டோம். ஆனால் ஒரு சில நல்ல நிலத்தை விழாதா? அந்த நல்ல மண்ணில் விழும் விதைகள் ஆண்டவருக்காக வரட்டுமே. எனவே நாம் ஆண்டவர் வார்த்தையை பவுலை போல விதைப்போம். பவுல் அதிகாரிகளை தேடி எப்படி ஒரு சிலராவது வந்தார்களோ அதே போல் ஒரு சில ஆன்மாக்களையாவது மீட்டு ஆண்டவருடைய பாதம் சேர்ப்போம். அப்படி சேர்த்தால் ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நமக்கும் அநேக ஆசீர்வாதங்கள். எனவே சகோதரர்களே, இறைவார்த்தை அறிவிக்கும் பணியை சிறைமேற்கொண்டு செய்வோம். நிச்சயம் அதற்கான பலனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார்.